Vivaha, the Chennai Silks. மாணவர்கள் கல்விக்கு சமமான அப்புறம் தொழில் முனைவோர்களுக்கு இன்னும் நல்லா பண்ணணும், விவசாயம் சம்மந்தமாக நல்லா பண்ணணும். அதாவது முக்கியமானது கல்வி, அப்புறம் தொழில் முனைவோர் நம்ம ஊக்குவிக்கணும். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறது அது கண்டிப்பாக முக்கியம். அதே மாதிரி தொழில் முனைவோராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான சம்மந்தப்பட்டமான வாக்குறுதிகளை நம்ம அது கண்டிப்பாக கவர்மெண்ட் சார்பாக கொடுக்கணும். எந்த மாதிரியான வாக்குறுதிகள் இப்போ கொடுத்துட்டு வராங்க? இல்லை, இது வாக்குறுதியை தவிர வாக்குறுதி மட்டுமே கிடையாது, அதை செயல்படுத்தணும். அதை எப்படி மக்கள்கிட்ட வாக்குறுதியோடு நிற்காமல் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி எடுத்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம ஓட்டு போடணும். வெறும் வாக்குறுதிக்கு மட்டும் நம்ம ஓட்டு போடல. ஆக்சுவலாக வாக்குறுதியை விட முழு இலவசத்தை கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அவங்க வாக்குறுதின்றது அக்ரிகல்ச்சரை வச்சு தான், விவசாயத்தை வச்சு தான் நம்மளோட இண்டஸ்ட்ரி எல்லாமே இருக்குது, உலகமே நடக்குது. அதுக்கு ஒரு நல்ல இது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரொட்டீன் லைஃபுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இவங்க அதை விட்டுறாங்க. ஒரு நேரம் காய்கறி விலை 1 கிலோ 10 ரூபா தான் விற்கிது, 20 அதெல்லாம் ஏற்றுக்க முடியாததாக இருக்கும். அது ஒரு நிரந்தரம் இது பண்ணலாம். இன்னொன்று நெல் கொள்முதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு குடோன் அமைக்கிறதெல்லாம் இவ்வளோ ஆக்சுவலி யாரும் பண்ணுறதே இல்லை. மழையில் நினைது அதுன்னு அதெல்லாம் நார்மலாக பண்ணுற விஷயம். அதாவது நம்ம பண்ணாலே மற்ற ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரி எல்லாமே கட்டுறேன். நான் இவ்வளோத்துக்கு நான் இண்டஸ்ட்ரி லைனில் தான் இருக்கேன், மெக்கானிக்கல் தான். பழைய வீட்டு வரி, பழைய தண்ணி வரி, பழைய கரண்ட்டு பில்லு இப்போ ஏற்றிட்டாங்க. அதை நாங்கள் அந்த பழைய இதே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டா மக்கள் ஒரு சந்தோஷப்படுவாங்க. இந்த ஃப்ரீ பஸ்ஸு அவங்க கொடுக்குறது இவங்க கொடுக்குறத நம்ம காப்பி அடிக்கிறதுனால மக்கள் தசை திரும்புகிறாங்க. இவங்களும் இதே சொல்லி ஏமாத்துறாங்க, அவங்களும் அதே சொல்லி ஏமாத்துறாங்கன்னு. தண்ணி வரி ஏறுது, கரண்ட் பில் ஏறுது, பால் வரி ஏறுது, எல்லாமே 6 மாதம் தான் இங்கே சொல்லவே மாட்டேன்றாங்க, ஏற்றிடுறாங்க. ஏற்றி மக்கள் இப்போ எங்கேருந்து காசு வாங்குவாங்க? வீட்டு வரி ஏற்றுனாங்கன்னா வாடகைகள் அதிகமாக பண்ணுவாங்க. வாடகைகள் அதிகமாக பண்ணால் மக்களுக்கு பணம் பற்றாக்குறை அதிகமாக தான் ஆகும். வேறு நீங்கள் சம்பாதிக்கிற காசு நம்ம எதுக்குமே பற்ற மாட்டேங்குது. குடும்பம் நடத்துறதுக்கு பார்த்தா 100 ரூபா எத்தா 110 ரூபா செலவே ஆகுது. அதனால் மக்கள் இன்றைக்கி இந்த திமுக ஓட்டு போட்டு படாத அவஸ்தைப்படுறாங்க. வாக்குறுதி ஏன் கொடுக்குறாங்க? இதை அவங்களால செய்ய முடியும். இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கடன் இருந்தும் நாங்கள் என்ன வாக்குறுதி எடுத்து உங்களுக்கு நிறைவேற்றவும் சொல்ல தெரியுமா உங்களால்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது செய்கிறேன்னு சொன்னால் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு செய்வீங்க? கஜானால காசே கிடையாது. அப்போ கட்சி காசை யூஸ் பண்ணி நீங்கள் மக்களுக்கு செய்ய போகிறீங்களா? நலத்திட்டம் என்றது இருக்கிற பணத்துலேருந்து எப்படி உபயோகப்படுத்தணும் தான். எல்லாருக்குமே நல்லது செய்யணுமே தவிர்த்து ஓசியில் கொடுக்கக்கூடாது. யாருக்கு சார் ஓசி வேணும்? கை கால் இல்லாதவனே உழைச்சி சம்பாதிக்கிறான். நீங்கள் ஓசியில் கொடுத்து கை கால் இருக்கிறவனை ஊனமாக தான் ஆக்குறீங்க. எந்த ஓசியும் யாரும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. யாருமே இங்கே கையாளானவங்க கிடையாது. அரசாங்கம் தான் வேலையை செஞ்சால் மட்டும் போதும். மக்களுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் தேவை. எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறாங்க சார். கஞ்சா எங்கே சார் இருக்குது சொல்லுங்கள்? பொட்டி கூட இல்லை கிடையாது சார். எல்லா ஸ்கூல் வாசலையும் கஞ்சா இருக்குது சார். நான் ஒரு டீச்சர், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கிளாஸ் எடுக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? டெய்லி பேக் செக் பண்ணி தான் உள்ளே விடுறேன். வருகின்ற 2026 எலெக்ஷன் மக்கள் நாங்களாம் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்னால் நல்ல ஆட்சி தர வேண்டும். கல்வியை பொது உடைமையாக்கி கல்விக்கு கட்டணம் இல்லாமல் நடத்தக்கூடிய ஆட்சி வேண்டும். ஈம சடங்கு செய்வது, அனைத்து மதத்துக்கும் இலவசமாக செய்வது, வாக்குறுதி கொடுத்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்போம். நீங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பொள்ளாச்சி மாவட்டமாக அறிவிப்பதாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியாக அனைத்து அரசியல் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுபோது பல முறை சட்டமன்ற தேர்தல் நடந்தாச்சு, நாடாளுமன்ற தேர்தலும் முடிஞ்சாச்சு. இதுவரை ஒரு மாவட்டமாக இந்த பொள்ளாச்சி அறிவிப்பு நடவடிக்கை முகாந்திரம் எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை. பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை, உடுமலைப்பேட்டை, வால்பாறை, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி உள்ளிட்ட கேரளா பார்டர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு உள்ளடங்கிய மருத்துவமனை பொள்ளாச்சி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை. இங்கே அனைத்து வகையான சிகிச்சைகளும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்தினால் மட்டுமே தான் இந்த மருத்துவமனை சிறப்பாக செயல்படும். பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கண்டிப்பாக மக்கள் வாக்களிப்பார்கள், நாங்களும் வாக்களிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. தமிழ்நாட்டிலே 2 பகுதிகளில் தான் டேக்ஸ் அதிகம். அதுலேயும் ஒரு பொள்ளாச்சியாக இருக்குது. அப்போ நம்ம பொள்ளாச்சி பகுதியில் டேக்ஸ் கம்மியாக இருக்கணுங்கிறத ஒரு முதல் கோரிக்கையாக வச்சுக்கிறோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மாவட்டமாக அமையணுங்கிற பொள்ளாச்சி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ரொம்ப நாள் பல அமைப்புகள், பல இயக்கங்கள் இதுக்காக போராட்டம் நடத்திட்டுருக்கு. அதனால் நம்ம பொள்ளாச்சியை விரைவில் ஒரு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுக்க மக்களாகிய நாங்கள்
தயாராக இருக்கிறோம். இன்றைய நிலையில் மிகவும் நலிவடைந்திருப்பது தமிழகத்தை பொறுத்தவரையிலே விவசாயம் ஒன்றுதான். அந்த விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும். விவசாயிகள் தன்னுடைய விளைபொருட்களை நேரடியாக அவர்களே விற்பனை செய்யும் அளவுக்கு அரசாங்கம் இதற்கான சட்டம் கொண்டு வர வேண்டும். தேர்தல் வாக்குறுதியாக சொல்லுகின்ற இயக்கங்களுக்கு மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். விலைவாசி எக்கச்சக்கமா ஏறிக்கிட்டே இருக்குது. சாமானிய மக்கள்கிட்ட வருமானம் கம்மியாகி போச்சு. ஆனால் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல அரசு மக்களுக்கு நல்லது செய்யணும், விலைவாசியை குறைக்கணும், மக்களுக்கு நல்ல கிடைக்கிற மாதிரி கம்மி விலை கிடைக்கிற மாதிரி எல்லாம் சிறப்பாக செய்யணுன்றது மக்களுடைய எண்ணமா இருக்குது. அதாவது ஒரு காலத்துல கல்வி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு இடைநிற்றல் கல்வியாக இருந்தது. காரணம் என்னன்னா, மேற்படிப்பு படிக்கும்போது நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலைகள் கிடைக்குமான்ற ஒரு யோசனையிலேயே மாணவர்கள் 10ஆவதோ 12ஆவதோ படிச்சுட்டு அதோட பெண்டிங் போட்டுருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டடாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1 டிகிரி 2 டிகிரி அந்த மாதிரி நிறைய பேர் படிக்கிறதுல லைக் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடியது நம்ம அரசோட கடமையாக இருக்குது. தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. தேர்தல் வாக்குறுதியில எல்லோருக்கும் அனைவருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் பாதி பேருக்கு கிடைக்கிறதாகவும் பாதி பேருக்கு கிடைக்காதாகவும் எந்த வாக்குறுதியும் இருக்கக்கூடாதுங்க. அப்படித்தான் நாங்க விரும்புறோம். ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு நிறைய கிடைக்கிறது இல்லைங்க. அதான் பிரச்சனை. அத்தியாவசிய பொருள் பஸ் ஃப்ரீயா விட்டாங்க, பஸ் கரெக்டா எல்லா ஸ்டாப்லயும் நிக்க மாட்டேங்குது. ரெண்டாவது தண்ணி பிரச்சனை நிறைய பக்கம் இருக்குதுங்க. நாங்க இருக்கிற பக்கம்லாம் ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லை. ரெண்டாவது பணம் வருதுன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எங்களுக்கெல்லாம் வரவே இல்லைங்க. அந்த 1000 ரூபாய் பணம் போட்டாங்க பாருங்க, 2 டைம் எழுதி கொடுத்துட்டா இன்னும் அமௌண்ட் வரலைங்க. வாக்குறுதினா மக்கள்கிட்ட குறையை கேட்டு மக்களுக்கு என்ன தேவையோ இதெல்லாம் குறையெல்லாம் இருக்கா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அதை வாக்குறுதியாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களா முடிவு பண்ணிட்டு டிவி தரேன் அது தரேன் அத்தியாவசிய பொருள் இல்லாமல் ஆடம்பர பொருளாக கொடுத்து அது எதுக்கு தேவையில்லாத ஏதாவது ரோடு பிரச்சனையா அதாவது சரி பண்ணி தரேன், இல்லை பாலம் போடணுமா சரி பண்ணி தரேன், எல்லாம் ரெடி பண்ணி தரேன். அது மக்கள்கிட்ட கேட்டு மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதை வாக்குறுதியாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு பிரியெல்லாம் எதுவுமே வேண்டாம். விலைவாசி எல்லாம் கம்மி பண்ணணும், மக்கள் நிம்மதியாக இருக்கணும், அதுதான் வேணும்.